கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். தேவன் இந்த பூமியை படைக்கிறப்போ அவருடைய மனசுல ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்படி மனுஷங்க எல்லாரும் இந்த பூமியில எப்பவுமே சந்தோஷமா குடியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் இந்த ஒட்டுமொத்த பூமியவே உருவாக்குனாங்க. இந்த மாபெரும் திட்டம் கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சியில தான் முழுமையாவே நிறைவேறும். அந்த 1000 வருட அரசாட்சியில மரிச்சு போன உலக ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் உயிரோட எழுப்பப்படுவாங்க. அப்படி உயிரோட எழுப்பப்படும் உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும் மகா பெரிய ஆசீர்வாதங்களை தருவாங்க. இந்த மணவாட்டி யாரு தெரியுமா? அவங்க இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து இயேசுவுக்கு உண்மையாக இருந்த விசுவாசிகள் தான். அவங்க பரலோகத்துல ஆவிக்குரிய ஜீவிகளாக இருப்பதால பூமியில் உள்ள சாதாரண மனுஷங்களுடைய கண்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனாலும் அவங்க மூலமா தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமே கிடைக்க போகுது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. எனவே குழந்தைகளே, தேவன் இந்த பூமிய வீணா, அதாவது வேஸ்டால படைக்கல. நம்ம எல்லாரும் இந்த பூமியில சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுதான் தேவனுடைய விருப்பமே. இந்த அழகான திட்டத்தை நமக்காக வச்சிருக்கும் தேவனை நம்ம எப்போதும் நேசித்து அவருக்கு கீழ்ப்படியும் நல்ல பிள்ளைகளா வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணுமா? உங்க பைபிளை எடுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுடைய அற்புதமான திட்டங்களை குறிச்சும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பது எப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமாயிருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பை.